ம், எவ்வளவு அழகா இருக்கு இந்த சந்திரன். எப்படி அவ்வளவு உயரம் போயிருக்கும்? நான் எப்படி அங்க போறது? சாரு, சாரு. நீ இங்கதான் இருக்கியா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா அம்மா, எப்படி சந்திரன் அவ்வளவு தூரம் போச்சு? இதுதான் இவ்வளவு நேரம் யோசிச்சிருக்கியா? வந்து தூங்கு, நேரம் ஆகுது பாரு. அம்மா, சொல்லுமா, எப்படி அவ்வளவு தூரம் போச்சு? ஏன்னா சந்திரன் பூமிக்கு வெளியே இருக்கு, நம்ம பூமிக்குள்ள இருக்கோம். அதனாலதான் சந்திரன் தூரமா தெரியுது. ஆ? ஏமா நாம பூமியில இருக்கோம்? ஏன் சந்திரன் நம்ம பூமிக்கு வரமாட்டாரா? அடடடா, நீ விட்ட கேள்வி கேட்டுட்டே இருப்ப. நீ வந்து தூங்கு, நாளைக்கு நான் சொல்றேன். காலையில பள்ளிக்கூடம் போகணும். சாரு, சாரு, எழுந்திரு. நான் தான் சந்திரன் வந்திருக்கேன். இங்க பாரு. அட, சந்திரன், நீ எப்படி இங்க வந்த? கத்தாத, மெதுவா. நீ வெளியே வா சொல்றேன். உண்மையாலுமே நீதானா? என்னால நம்பவே முடியல. நீ மேல பெருசா இருந்தீல, இங்க எப்படி சின்னதா இருக்க? நான் உன்னை பார்க்க தான் சாரு வந்தேன். நீ என்ன பத்தியே யோசிச்சுட்டு இருக்கீல, அதனாலதான் உன்னை பார்க்க பூமிக்கு வந்தேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அம்மா சொன்னாங்க நீ பூமிக்கு வெளியே இருக்க, நாங்க பூமிக்குள்ள இருக்கோம். அது உண்மையா? ஆமா, அவங்க சொன்னது உண்மைதான். நான் பூமிக்கு வெளியே தான் இருக்கேன். ஏன் நீ பூமிக்கு வெளியே இருக்க? பூமிக்குள்ள வரமாட்டியா? ஏன்னா நான் இருந்தாதான் இரவு வரும். இரவு வந்தாதான் நீங்களாம் நிம்மதியா தூங்க முடியும். அதனாலதான் நான் பூமிக்கு வெளியே இருக்கேன். ஓஹோ, அப்படியா? எனக்கு இப்ப நல்லா புரிஞ்சுது. சரி சாரு, நான் போயிட்டு வரேன். ஏன் கிளம்புற சந்திரா? போவாத, இங்கேயே இரு. நான் நாளைக்கு இரவு வரேன். நம்ம இதே நேரத்துல சந்திப்போம், சரியா? சாரு, எழுந்திரி, பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆகுது பாரு. அம்மா அம்மா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? நேத்து நைட்டு நான் சந்திரனை பார்த்தேன். ஆமா, நான் வரலைனா விடிய விடிய அதையே தான் பார்த்துட்டு இருப்ப. அட அம்மா, அத சொல்லல. நேத்து நைட்டு சந்திரனை தூங்கிட்டு இருக்கும் போது வந்து என்னை எழுப்புனாரு. என்னை எழுப்பி என் கூட பேசினாரு. அப்படியா? சரி சரி, பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆகுது பாரு. போய் வேகமா தண்ணி ஊத்திட்டு வா. அட, நீ என்ன சொன்னாலும் நம்ப மாட்டமா? என் நண்பன் முகில் இருக்கான், அவன்கிட்ட சொல்றேன் இத.